திரு நீலகண்ட தமிழன் ஐயா இன்று தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார். ஆமாம், அவருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலும் ஜெர்மன் தமிழருவி வானொலி சார்பிலும் நேயர்கள் மற்றும் கலைஞர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் சார்பிலும் அவருக்கு மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, நீண்ட சுகத்துடன் நீண்ட ஆயுளுடன் நீங்கள் வாழ வேண்டும். நேர்களே, இன்று பிறந்த நாள் காணும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் சார்பிலும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் சார்பிலும் கலையகத்தின் சார்பிலும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். யார் இந்த நீலகண்ட தமிழன் ஐயா? ஒரு தடவை பார்ப்போம். திரு நா வேணுகோபால் திருமதி ராஜலட்சுமி இணையரின் தவ புதல்வனாய் 17/7/1956 நீலகண்டன் அவர்கள் பிறந்திருக்கின்றார். பள்ளி பருவம் முதலே தமிழ் மீது அதிக பற்று கொண்டவராகவும் இருந்திருக்கின்றார். சென்னை பச்சையப்பா கல்லூரியிலே பிஎஸ்சி கணிதம் படித்தவர். இளம் வயதிலேயே நாளிதழில் பணியாற்றிய சிறப்பை
பிறந்த நாள் காணும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர், சாதனை சிகரம், தமிழ் மாமணி, இதுபோன்று இன்னும் பல்வேறு பட்டங்களுக்கு விருதுகளுக்கு சொந்தக்காரர், அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் தமிழ் வளர்க்கும் எளிய கவிஞர். இவரை பிறந்த நாளில் பாடல் மூலம் வாழ்த்துகிறேன். சகோதரருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழி நலம் சூழ ஆழிபோல் பரந்த உள்ளம், அழியாது தமிழ் காக்க நாழியும் பாடுபடும், பழிச்சொல் இல்லா பண்பு, இழிச்சொல் பேசா நாவன்மை, கழிக்கையலா திறமை, எழில் நிறைந்த குடும்பம், வழிகாட்டும் கலங்கரை விளக்கு, வாழி வாழி பல்லாண்டு என வாழ்த்தும் சகோதரி விஜயா. ஒரு பாடல் மூலமும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க, வருடம் ஒரு நாள் வருகின்ற திருநாள், வாழ்வில் ஒரு முறை வரவே, வாழி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க. நினைத்தவை எல்லாம் நடக்கட்டும் என்றும், கேட்பவை எல்லாம் கிடைக்கட்டும், நினைப்பவை எல்லாம் நடக்கட்டும் என்றும், கேட்பவை எல்லாம் கிடைக்கட்டும், தொட்டவை எல்லாம் துலங்கட்டும், உன்னை சுற்றமும் ஊரும் புகழட்டும், தொட்டவை எல்லாம் துலங்கட்டும், உன்னை சுற்றமும் ஊரும் புகழட்டும், வாழி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க, வருடம் ஒரு நாள் வருகின்ற திருநாள், வாழ்வில் 100 முறை வரவே, வாழி நலம் சூழ தமிழ் வளர்க்க, வாழி நலம் சூழ. நன்றி, வணக்கம். ஆம், ஒரு இனிய பாடலோடு வாழ்த்தி சென்றார் கவியரசி இரா விஜயா அவர்கள். நன்றிகளம்மா, நன்றி, வணக்கம். ஆம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி அடுத்து வாழ்த்து சொல்ல இணைகின்றார் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். வாருங்களம்மா. முதல் வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் சங்கத்தமிழ் இலக்கிய பூந்தோட்டக்காரர் விதை விதைத்து மொட்டுகள் முதல் மலர்களாக விருட்சமாக வளர்ந்து தமிழ் மனம் பரப்பும் பூங்காவை உருவாக்கியவர். சங்கத்தமிழ் காவலன், பட்டம் விரும்பா பாவலன், வந்தாரை வாழ வைக்கும் தமிழன், ராஜலட்சுமி அன்னையின் ராஜகுமாரன், வேணுகோபால் ஐயாவின் வேணுகோபன் குமரன், மல்லிகா அம்மாவின் மல்லிகை மணாளன், கண்டங்களை தாண்டி நீண்ட தமிழ் சேவை புரியும் நீலகண்டன், நடப்பதற்கு புதிய இலக்கிய பாதையை வகுத்து கொடுத்து தந்தையானார், அன்பை காட்டி தாயுமானார், திறமைகளுக்கு விருதுகளை அள்ளி வழங்கி தனக்கென விருதுகளை விரும்பா வித்தகர். இல்ல பூங்காவில் 2 மகள்கள், இலக்கிய பூங்காவிலோ பல மகள்கள், அதில் 1000ல் ஒருத்தியாக செல்ல மகளாக கொடுத்து வைத்தவள் நான். என்னுள் இருந்த தமிழை உலகிற்கு கொண்டு வந்தவர், குடத்திலிட்ட விளக்காயிருந்த என்னை குன்றில் வைத்த விளக்காக ஒளிபரச் செய்தவர். இன்னும் 100 ஆண்டுகள் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் தமிழோடு பயணிக்க வேண்டும் என்று மனமார்ந்த இனிய அகவை தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நீலகண்ட தமிழன் ஐயா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி விடை பெறுபவர் உங்கள் செல்ல மகள் சிவகாமி சண்முக சுந்தரம். நன்றி. ஆம், இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் கவிமாமணி நீலகண்ட தமிழன் ஐயாவை
வாழ்த்துவதற்கு இன்னொருவர் இணைந்திருக்கின்றார், டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி. பாருங்களம்மா. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்டன் ஐயாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நோய் நொடியின்றி நீண்ட காலம் இலக்கிய சேவை செய்ய வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இப்படிக்கு ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, காவேரிப்பாக்கம். நன்றிகள் அம்மா, உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றிகள், மகிழ்ச்சி. வணக்கம். இந்த வேளையிலே இணைந்திருக்கின்றார் ஜெகநாதன் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் இன்று உங்களுடைய பூந்தோட்ட காவல்காரன், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா காவல்காரனுடைய பிறந்தநாள் ஐயா என்று. மகிழ்ச்சி, நிறைவான தகவல்களையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வார்த்தைகள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அவரை வாழ்த்து கொண்டிருப்பதை. அந்த அளவுக்கு அவர் சிறப்புக்குரியவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். ஒவ்வொரு செயலும் தொலைதூர பார்வையோடு செயல்படுகின்றவர். இன்றைக்கு இது தேவையா என்று நினைப்போம், ஆனால் அது அதற்காக என்பது போல், அது தொடங்கும் போது தெரியாது, அதுக்கு முடிக்கும் போதும் ஓஹோ அதனுடைய சிறப்பு. இப்படி பல்வேறு செயல்களை, குறிப்பாக சொல்ல போனால் திருக்குறள் ஒப்புவித்தல், அந்த பதிவு செய்தல் செயல்பாடு இருக்கிறது, அது பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு செயலுமே அவரை சுருக்கமாக சொல்ல போனால் அவர் ஒரு அதிபலா, பார்ப்பதற்கு கரடு முடக்காக கல்லு முள்ளுமாக இருக்கும், முற்கள் குத்துவது போல் இருக்கும். ஆனால் அதை பொறுமையாக அதை அணுகி பார்த்தால் நல்ல ஒரு இனிப்பான தேன் பலா என்பது போல அவர் செயல்பாடு ஒவ்வொன்றும். இப்படி பலவற்றை இவ்வளவு இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் புகழுக்கு விரும்பாதவர், புகழை விரும்பி ஒவ்வொரு செயலுமே அந்த இதுதான். அவர் என்றைக்கும் எப்போதும் நிச்சயமாக நல்லோர் மனதில், தமிழ் மனதிலும் இருக்கும் என்று குறிப்பிடலாம். பல்லோருடைய வாழ்த்துக்கள் அவர் பெற்றவர் என்று கூட குறிப்பிட நிச்சயமா. அதுபோல அவர் ஒவ்வொரு செயல்பாடுமே இருக்கும். அவரை வாழ்த்த வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம். அவருக்கும் எத்தனை ஆண்டுகள் ஐயா தொடர்பு, இலக்கிய தொடர்பு? ஏறக்குறைய ஒரு 4 வருடம். பலவற்றை, பல குடும்ப செயல்களை, தமிழ் சம்பந்தப்பட்டவர்களை உரிமையாக, ஒரு இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் ஒருவராக என்னையும் நானும் அவரும் நினைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு உரிமையாக கடிந்து கொள்வார். இன்னொரு அவருடைய சிறப்பு என்னவென்றால், திறமை உடையவர்களை பாராட்டுவதில் முதல் மனிதர் என்று கூட குறிப்பிடலாம். அவர்களாக அந்த திறமை உடையவர்கள் சிலவற்றை பயன்படுத்திக் கொள்ளாமல் அப்படியே இருக்கிறார்களே தவிர, திறமை உடையவர்களை ஊக்குவிப்பதில், முன்னணிப்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பு. ஒவ்வொரு செயலிலுமே அவருடைய சிறப்பு. நானும் அவரும் ஒரு 4 வருடம் 5 வருடம் இருக்கும். ஆனால் எத்தனை வருடமானால் சிலர் ஏன் இணைக்கிறார்கள் என்று இது தெரியாது. இது பூர்வ ஜென்ம தொடர்பு. நீங்கள் நான் கூட குறிப்பிடலாம். ஏன், எதற்கு, எப்படி என்று ஒரு அதுதான் சொல்லுவோம். உங்கள் குடும்பத்தாரும் என்னுடைய தொடர்பியாரும் இப்படி ஏன் இப்படி ஒரு இணைப்பு இருக்குன்னா, ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு என்று கூட குறிப்பார். இப்போது வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருமே குறிப்பிடலாம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு குழு என்பதை விட ஒரு குடும்பமாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன நெருடல் இருந்தா கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில் உடனே அடுத்த செயல் இப்படி அந்த செயல்பாடுதான். அந்த செயல்பாட்டுக்கு ஊக்குவித்தவர், விதைத்தவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா என்று குறிப்பிடலாம். அந்த குழு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வித்தியாசம் இல்லாமல் ஒரு குடும்ப உறவினருக்கு போல, இன்னும் சொல்ல போனா அத்தனை பேருமே ஒரு பூர்வ ஜென்மத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூட. எனவே ஐயா அவர்களும் குடும்பத்தாரும் வாழிய நலசூழ என்று சுருக்கமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழ்த்துகிறேன். எங்கள் குடும்பத்தார் உட்பட மகிழ்ச்சி. தங்கள் தொடர்பு. நல்லதையா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரும் கேட்டுக்கொண்டிருப்பார் நினைக்கின்றேன். சிறப்பாக நீங்களும் சொன்னது போல ஒரு குடும்பமாக இந்த இலக்கிய பூந்தோட்டத்திலே எல்லோரும் இணைந்து பயணிக்கின்றோம். சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றிகளைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. வணக்கம். தங்களுக்கும் தங்கள் துணைவியாருக்கும் இணைப்பை ஏற்படுத்தியதற்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேர். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி. சிறப்பாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்களுடைய சங்கத்தமிழ் பூங்கா நிறுவனத்தின்
பொறுப்பாளரும் அதே போன்று தமிழருவி வானொலிக்கென்று நிகழ்ச்சிகளை தயாரித்து கவிஞர்களை இணைத்து தமிழருவி வானொலியோடு தொடர்ந்து பயணிக்கிறவருமான திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் எமது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.